சாமியே சரணம் ஐயப்பா. நாம் போன வீடியோ பாகங்களில் ஐயப்பனின் பிறப்பு, 18 படிகள், வாவர் சுவாமி என்று பல ரகசியங்களை கடந்து வந்துவிட்டோம். இனி நாம் கால் வைக்க போகும் புண்ணிய பூமி, ஐயப்பனை அடையும் பாதையில் இருக்கும் மிக முக்கியமான புனிதமான நதி. கங்கையை போல புனிதமாக கருதப்படும் இந்த பம்பை நதியில் குளித்தால்தான் யாத்திரை முழுமையடையும் என்று ஏன் சொல்கிறார்கள்? வாருங்கள், பம்பா நதியின் ஆழமான ஆன்மீக ரகசியத்தை திறக்கலாம். பம்பை நதி ஏன் இத்தனை புனிதமானதுன்னு தெரியுமா? காரணம், இந்த நதிக்கரையில்தான் பந்தல மகாராஜா குழந்தையான ஐயப்பனை கண்டெடுத்தார். ஐயப்பன் அவதரித்து பூலோகத்தில் ஒதுங்கிய முதல் புனித இடமே இந்த நதிக்கரைதான். ஆனால் இதன் பெருமை ஐயப்பனுக்கு முன்பே தொடங்குகிறது. முன்னொரு காலத்தில் நீலி என்று அழைக்கப்பட்ட ஒரு பக்தை இருந்தாள். கங்கையை போல புனிதமான ஒரு ஜீவ நதியாக மாற வேண்டும் என்று அவள் தீவிர தவம் மேற்கொண்டாள். அவளது இந்த ஆழமான பக்தி பிடிப்பை கண்டார் பெருமான் ஸ்ரீராமர். இந்த பகுதியை அடைபவர்கள் அனைவரும் உன்னை போற்றி புகழுவார்கள் என்று ஆசீர்வதித்து நீலியை பொங்கி பெருகும் புனித நதியாக மாற்றினார். அவ்வாறு தோன்றிய இந்த நதி உடனடியாக ஸ்ரீராமரின் திருவடிகளை தழுவி வணங்கியது. ஸ்ரீராமரே இந்த நதியில் நீராடி தனது தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கான பிதுர்க்கடன்களை இங்கே நிறைவேற்றினார். இதன் காரணமாகத்தான் பம்பா நதி தட்சிண கங்கை, அதாவது தென்கங்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நதியில் குளிப்பது வடக்கேயுள்ள காசியில் ஓடும் கங்கையாற்றில் குளிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. பம்பா நதியானது மேற்கு தொடர்ச்சி மலையின் புளிச்சமலை பகுதியில் உற்பத்தியாகிறது. இந்த ஆறு கேரளாவின் ஆலப்புழா, பத்தனம்திட்டா போன்ற மாவட்டங்கள் வழியே பாய்ந்து இறுதியில் வேம்பநாட்டு ஏரியில் கலக்கிறது. இப்படி புராண பெருமை கொண்ட இந்த நதி வெறுமனமே வழியில் ஓடும் ஆறு மட்டுமல்ல, ஐயப்ப சுவாமி குழந்தையாக பந்தல மகாராஜாவுக்கு கிடைத்ததாக ஐயப்பனின் வரலாறு கூறும் இடம் இந்த பம்பா நதி கரையோரம்தான். புராணத்தின்படி இந்த நதி தாய் பார்வதியின் ரூபமாகவும் கருதப்படுகிறது. ஒரு பக்தன் உலகியல் ஆசைகள், கவலைகள் மற்றும் பாவ சுமைகளை சுமந்து வருகிறான். பம்பா நதியில் நீராடும் போது இந்த அன்னை பக்தர்களை சுத்திகரித்து பாவங்களை துடைத்து அன்பின் அரவணைப்பில் அவர்களை தன்னுடைய மகன் ஐயப்பனிடம் அனுப்புகிறாள். எருமேலியில் பேட்டை துள்ளல் ஆடும்போது இருந்த உலகியல் அகங்காரம், ஆடைகள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் இந்த நதியில் மூழ்கி தூய்மையாகிறது. இங்கு நீராடி பழைய நான் என்ற தன்மையை விடுத்து புதிய நான் என்ற புனிதமான பக்தி நிலைக்கு உயர்ந்து மலையேற தயாராகிறார்கள். பக்தர்கள் இங்கே நீராடிய பிறகு அடுத்த முக்கியமான சடங்கு பம்பை கரையில் நடக்கிறது. பக்தர்கள் நதிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இருளில் ஒளியை காணும் ஐயப்பனின் தத்துவத்தை உணர்த்தவும் நதியில் விளக்குகள் ஏற்றி மிதக்க விடுகிறார்கள். இந்த ஒளி இருண்ட வழியில் செல்லும் பக்தனுக்கு வழிகாட்டும் அடையாளமாகும். இங்குள்ள கணபதி கோயிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள். இனிமேல்தான் கடுமையான மலையேற்றம் தொடங்கப் போகிறது. அதற்கு முன் விநாயகரின் அருளையும் யாத்திரைக்கு தேவையான சக்தி மற்றும் உறுதியையும் பெற்ற பின்னரே அங்கிருந்து பக்தர்கள் புனிதமான சன்னிதானத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். பம்பையில் நீராடிவிட்டோம், தூய்மையாகிவிட்டோம். இனி நாம் மலையேறப் போகிறோம். ஆனால் மலையேறுவதற்கு முன் ஐயப்பன் சன்னிதானத்தை தரிசிக்க விரும்பும் ஒவ்வொரு பக்தனின் தலையிலும் ஒரு புனிதமான சுமையை ஏற்றுவார்கள். அதுதான் இருமுடிக்கட்டு. இந்த யாத்திரையின் உண்மையான ஆன்மா இந்த சுமையில்தான் உள்ளது. இருமுடிக்குள் இருக்கும் இரு முடிச்சுகளும் எதை உணர்த்துகின்றன? தேங்காய், நெய் போன்ற அந்த பொருட்களின் ஆன்மீக அறிவியல் என்ன? இந்த சுமையும் ரகசியமும் தான் உங்கள் தலைவிதியையே மாற்றப் போகிறதா? அடுத்த பாகத்தில் சபரிமலை யாத்திரையின் ஆன்மாவாக இருக்கும் இருமுடி கட்டுதலின் ஆழமான தத்துவம் மற்றும் இரகசிய பொருட்களின் அறிவியல் பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த ஞானத்தை அறிய மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.